ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண சேனல். நீங்க பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. டேரக்டா டாபிக்ல போகலாம். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா March 2. நாளைக்கு March 3 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் லெவல்ஸ் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்ட காமனான கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ அப்கமிங் இப்போ நான் நிறைய பேர் எனக்கு டிஎம் வேற பண்ணிருந்தீங்க வாட்ஸ்அப்ல. ப்ரோ மார்க்கெட் இன்னுமே ஃபாலோ ஆகும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னுமே ஃபாலோ ஆகதா பாசிபிள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து HDFC அப்படி ரியாக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க நான் லாஸ்ட் ஒரு HDFC வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக நான் வந்து மார்க்கெட் இன்னுமே ஃபாலோ ஆகும்னு சொல்றேன் அப்படின்னு. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கான லெவல்ஸ் என்னன்னா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் இப்ப நிஃப்டி வந்து கரண்டா நமக்கு 70 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ என்னோட வியூ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெலகிராம்ல வந்து ஒரு கரெக்டா ஒரு 8:30 நான் அப்டேட் பண்றேன். மார்க்கெட் வந்து கேப் அப் ஆக போதா கேப் டவுன் ஆக போதான்ட்டு. ஆனா கரண்ட் சினாரியோ என்னன்னா மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு நியர்பை ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, 70 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்ச்ல நமக்கு இப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்கு. என்னோட வியூ நாளைக்கு என்ன மார்க்கெட்னா 22,263 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப நாளைக்கு நான் வந்து இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா இந்த ரேஞ்ச் இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா ரிவர்சல் ஆக பாசிபிள் இருக்கு. எதுக்காக இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக பாசிபிள்னா, இப்போ நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நீங்க அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ஹிஸ்டரி பேஸ் பண்ணி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். லைக் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டா எப்படி டிரா பண்ணணும்னு தெரிஞ்சுக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. லைக் அது வந்து ஒரு 20-30 கமெண்ட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து அதுக்கான செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி டிரா பண்ணோம், ப்ரீவியஸோட ஹிஸ்டரி. ஓகே, ஹிஸ்டரி நமக்கு இப்போ டெக்னிக்கல்னாலே ஹிஸ்டரி வச்சு தான் யூஸ் பண்ணிப்போம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லோ அகைன் ஹை லோ. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டைம் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுதுன்னா மேபி ஃபியூச்சர் ஒரு 2 months 3 months கழிச்சுமே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் தான் பாசிபிள். ஓகே, ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது காமனா தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் ஆ மார்க்கெட். இப்போ இந்த இடத்துல லைன் டிரா பண்ணிக்கலாம். இந்த பிளாக் லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் ஐடென்டிஃபை ஈஸியா பண்ணிக்க முடியும். இப்போ இது சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா எத்தனை டைம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போ ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்போ இது எதுக்காக நான் ஸ்ட்ராங் லெவல்ஸ் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இங்க பாத்துருப்பீங்க. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, இப்போ இங்க பாத்துருப்பீங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ரிஜெக்ஷன் ஓகேங்களா ஃபாலோ ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபிளிப்பிங் கான்செப்ட் பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஃபிளிப்பிங் கான்செப்ட் பத்தி தெரியணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபிளிப்பிங்னு. அதுக்கான டீட்டெயில் நான் வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, என்னென்ன டவுட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. ஓகேங்களா, மேபி ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கோ. நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல எதுக்காக இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்றேன்னு தெரியுதுங்களா? ஏன்னா ப்ரீவியஸா இந்த இடத்துல நிறைய டைம் நமக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. பை அண்ட் செல் நடந்தாதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ரிஜெக்ஷனால இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா, அது நல்லா கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச்ல வரனா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைக் மார்க்கெட் வந்து ப்ராப்பரா அப்ல போகும்னா இப்போ நம்ம ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் இருக்கு, ஓவரால் புட் ஆப்ஷன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஓவரால் நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க இப்போ வந்து கால் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க புட் ஆப்ஷன் கூட நம்பி ஹோல்ட் பண்ணலாம். ஆனா கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணக்கூடாது மார்க்கெட்ல பொறுத்திருக்கு. ஓகேங்களா, இங்க பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்னோட வியூவை ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து நமக்கு வியூ இங்க போகுதுன்னா இங்க இருந்து மேக்ஸிமம் நமக்கு மினிமம் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ல ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே என்ன ஆகுனா ஒரு லோ கொடுக்குதும் ஹை லோ திருப்பி ஹை. இப்ப இங்க எடுத்து இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நம்ம லோல எடுத்து ப்ராஃபிட் புக் பண்றது. ஓகேங்களா, இதான் நாளைக்கு லெவல்ஸ் 22,263 வந்துச்சுன்னா நமக்கு செல்லிங் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா இந்த நம்ம கன்ஃபர்மேஷன் லெவல் இருந்தா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல நம்ம போயிட்டு பிரேக் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து பேட்டர்ன் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் கேப் அப் ஆகுது. ஏன்னா நமக்கு நாளைக்கு 8:30 நான் உங்களுக்கு டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன். மார்க்கெட் கேப் அப் ஆக போதா கேப் டவுன் ஆக போதான்னு பார்த்து சொல்லிடுறேன். இப்போ இன்கேஸ் இப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அக்யூரேட்டா ஒரு 80% மார்க்கெட் இந்த பாயிண்ட்ல ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, 22,500. இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓஇ டேட்டாவை செக் பண்ணிக்கோங்க. லைக் நீங்க என்ன ஒரு இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் வச்சுப்பீங்க. இப்போ நான் ட்ரேட் எடுக்கும் போது என்னன்னா நான் ஓஇ டேட்டாவோட கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே ட்ரேட் எடுப்பேன். அது ஓரளவுக்கு அக்யூரேட் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இப்போ ட்ரெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓஇ டேட்டா வச்சு நமக்கு மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன்ல போகுமா புட் ஆப்ஷன்ல போகுமான்னு ட்ரெண்டை வச்சு ஈஸியா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு அனலைசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஓப்பனா சொன்னா ஒர்க் ஆகாது.
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், எமோஷன், சைக்காலஜி. இதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி வரணும். நிறைய பேர் வந்து பார்த்தா ப்ரோ ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணா எனக்கு நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்புறம் நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிட்டேன் எதுவுமே ஒர்க் ஆகலன்னா, ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்றது எனக்கு தெரிஞ்சு 50% நீங்க ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணணும். ரிமைனிங் 50% பார்த்தீங்கன்னா எமோஷன் சைக்காலஜி நீங்க அதிகமா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் என்னோட ஓவரால் வியூ வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டவுன் ட்ரெண்ட் தான். இதுல நீங்க கிளியரா பாத்துருப்பீங்க. ஓகே. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல 21,847 வருதுன்னா இங்க இருந்து ரிவர்சல் ஆக பாசிபிள். ஓகேங்களா. இப்போ இங்க நமக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா புல் பேக் கொடுக்கும். புல் பேக் கொடுத்து இந்த இடத்துல கேப் ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ ஆயிட்டு இப்படிதான் மார்க்கெட் நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகேங்களா. இதுதான் ஓவரால் வியூ. இங்க வந்தாதான் நான் பல்கா பை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட வியூ என்னன்னா 24,000 ஓகேங்களா, 24,800 ஓகேங்களா, 850 800 கிட்ட வரும்போதும் என்னோட அக்கௌமேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. லாங் டேர்முக்கு பை பண்ண சொல்றேன். ஷார்ட் டேர்ம் எதுவுமே நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. அப்கமிங் மேபி நான் இந்த அப்டேட் பண்றேன். ஓகே. இப்போ நிஃப்டி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வியூ வந்துடலாம். ஓகே. இப்போ சேம் சிம்பிள். இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வியூ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரிவர்சல் பாயிண்ட் என்னன்னா 48,405 ஓகேங்களா. இதான் நாளைக்கு ரிவர்சல் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்ல வந்து ஓவரால் நமக்கு இன்கேஸ் கேப் அப் ஆகுனாலும் இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு நமக்கு மேக்ஸிமம் ரிவர்சல் பாசிபிள். ஓகேங்களா. இது எல்லாமே கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்ணுங்க. வெறும் பிளைண்டா ட்ரேட் எடுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு பிளைண்டா எடுக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு எப்ப பேட்டர்ன் ரிவர்சல் ஆகும்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன் லெவல் டிரா பண்றேன் பாருங்களேன். இந்த ரெசிஸ்டன் நமக்கு எப்ப பிரேக் அவுட் ஆகுதோ அப்பதான் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் போகும், இல்ல ஸ்டில் புட் ஆப்ஷன் தான். ஓகே. இப்போ இன்னொரு டவுட் இருக்கும் மார்க்கெட்ல. இப்போ எங்க வந்தா திருப்பி நம்ம லாங்கா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம்னா இப்போ இதெல்லாம் விட்டுறலாம். ஓகே. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல டிராவல் ஆகுதுன்னா இங்க வந்து நம்ம லாங் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். இல்ல ஃபால் ஆகும்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் பொறுத்து ட்ரேட் பண்ணுங்க. புட் ஆப்ஷனே இருக்கா, புட் ஆப்ஷன் வச்சு எடுங்க. மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்போ நம்ம பேசுறது பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியரா உங்களுக்கு புரியும். ஆனா லைவ் மார்க்கெட்ல போயிட்டீங்கன்னா மார்க்கெட்டோட கண்ட்ரோல் நீங்க மூவ் ஆயிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கண்ட்ரோல்ல மார்க்கெட் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நான் ஒரு ரிப்பீட் பண்ணிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பேங்க் நிஃப்டி நாளைக்கான லெவல் என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நமக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்போ மார்க்கெட்டே நமக்கு ஓவரால் ஓகேங்களா இந்த ரேஞ்ச்ல நமக்கு ஒரு நியூட்ரலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நியூட்ரலே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு மேக்ஸிமம் நமக்கு ரிவர்சல் தான் பாசிபிள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபாலிங் சேனல் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா. இந்த ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்ன் நமக்கு ஒர்க் ஆகும். இது ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடையாது. எமோஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு பேட்டர்ன். ஓகே. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டோட வியூவே எனக்கு ஃபால் தான். இப்போ இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு மேக்ஸிமம் திருப்பி ரிவர்சல் ஆகும். இதை நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கட் ஆகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. டைம் ஃப்ரேமுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். நான் அப்லோட் தான் பண்ணல. டைம் ஃப்ரேம் வீடியோ வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் அது நாளைக்கு நாளைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். இதான் பேங்க் நிஃப்டி அப்டேட். பேங்க் நிஃப்டியுமே நமக்கு இந்த ஃபாலிங் பேட்டர்ல தான் இருக்கும். ஓகே. இதை டச் பண்ணி இங்க இருந்து ரிவர்சல் ஆக பாசிபிள். 48,400 நாளைக்கு டேட்டா இந்த இடத்துல ஃபாலிங் லைக் புட் ஆப்ஷன்ல ஓய் டேட்டா நமக்கு அதிகமா இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லைக் இன்னைக்கு இன்ட்ராடேல நீங்க வேற என்ன கன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்களா அதையும் பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அடிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு மார்க்கெட். ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருப்போம். நிஃப்டி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகே. ஏன்னா இப்ப நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்படின்னும் போது நம்ம ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் நம்மள பேசிக் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா இவ்வளவுதான் மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுல ரெக்கவரியா ஆக போகுது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுப்போம். திருப்பி கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டு திருப்பி ஃபால் ஆயிடும். இப்ப அதுக்கு இந்த இடத்துல ரெக்கவரி ஆகும்போது இங்க நீங்க புட் ஆப்ஷன் எடுத்துல ப்ராஃபிட் ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா. இன்ட்ராடேல ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனா அது நீங்க கன்சிஸ்டன்டா பண்றதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு லைக் மிஷின் மாதிரி நம்ம ஒர்க் ஆனாதான் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மார்க்கெட்ல. ஓகே. இப்போ நான் திருப்பி சொல்லிடுறேன். 22,263 வந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா. இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ரிவர்சல் ஜோன். அதே நீங்க பேங்க் நிஃப்டில பாத்தீங்கன்னா என்னோட ரிவர்சல் ஜோன் பாத்தீங்கன்னா 48,400. ஓகேங்களா. இதான் நாளைக்கு ரிவர்சல் ஜோன். இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணல. சென்செக்ஸும் ஃபின் நிஃப்டி கவர் பண்ணலான்னு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் அது கேட்கல. மேபி நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்குன்னா சென்செக்ஸ் ஃபின் நிஃப்டி மிட் கேப்லாம் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா அதை பத்தி நான் அப்கமிங்ல அதுவும் கவர் பண்ணி நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா HDFC பேங்க். ஓகே. HDFC என்னன்னா ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட்ல இருக்கு. ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட் வந்து லாஸ்ட் HDFC வீடியோல ஒன்று போட்டிருப்போம். ஒரு வாட்டி நீங்க அதை இந்த வீடியோ பார்க்கலாம் ஃபுல்லா ஒரு வாட்டி பாத்துருங்க. ஓகே. உங்களுக்கு கிளியரா புரியும். HDFC பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிற மாதிரி தான் இருக்கு. அது நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லிப்போம். ஒன் வீக் நம்ம வெயிட் பண்ணாதான் தெரியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் IRFCன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே.
ஐஆர்எஃப்சி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மார்க்கெட் வந்து ப்ரோ கிராஷ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்க பை பண்ணலாம்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கான வீடியோவும் நான் வந்து அடுத்து உங்களுக்கு ஐஆர்எஃப்சி ஸ்டாக் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகே. நாளைக்கு டெலகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் டெலகிராம்ல அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த குரூப்லயே நீங்க ஆட் பண்ற மாதிரி இருந்தா வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே அந்த லிங்க் அனுப்புறேன். நீங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஆல். நாளைக்கு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.